ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த வியாழன் நாளில் இந்த சாயப்பாவின் ஆரத்தியை தொட்டதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்தே தீரும். நீயே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் சுலபமாக தீர்ந்து போய் நீ நினச்ச எல்லா காரியங்களையும் உனக்கு சுலபமாக நடத்தி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு தான் என்னுடைய ஆரத்திய உன் கண்களில் நான் காட்டினேன் என் செல்லவே. இனிமே நடக்க போகிறத மட்டும் பொறுத்திருந்து பாரு. ஏதாவது அவமானமோ கஷ்டமோ வந்துச்சுன்னா ஐயோ வலிக்குதே நினைக்காம இது நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழிகாட்டாக இருக்கும்னு நினச்சிக்கோ. வலியும் வேதனையும் வேற, நல்ல வழியும் பாதையும் வேற. எந்த வழி வந்தாலும் அதை நல்வழியாக எடுத்துக்கொள்ள பழகிட்டீனா நிச்சயமா எல்லாமே உன்னை விட்டு விலகி சந்தோஷமான விஷயங்கள் உனக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பூமியில கை தூக்கி விட்டு காப்பாத்துறவங்களை விட கையை தள்ளி விட்டு கீழே விழுக வைப்பவர்கள் தான் அதிகம். வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. இந்த உலகத்துல எல்லாமே எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது என் செல்லமே. உன் மதிப்பும் மரியாதையும் தெரியாதவங்க உன்னை சுலபமாக தூக்கி எறிஞ்சு பேசதான் செய்வாங்க. ஆனா அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. தொடர்ந்து ஒருத்தவங்களுக்கு நீ உதவி செஞ்சுட்டு ஒரு முறை உதவி செய்ய தவறுனினா நீ செஞ்ச உதவிகள் அனைத்தையும் மறந்து உன்னை தப்பானவன் போலவும் குற்றவாளி போலவும் தூக்கி எறியக்கூடிய சுயநல மனிதர்கள் தானே இங்க நிறைய இருக்காங்க. உன் மனசுக்குள்ள 1000 கஷ்டங்களை மறைச்சு வச்சிருக்க. ஆனால் அதெல்லாம் இங்கே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கஷ்டத்தை பெருசாக நினச்சி அதுக்கு நீ வந்து உதவி செய்யலை, நீ வந்து எதுவும் செய்யலைன்னு உன்னை குறை சொல்லதான் எல்லாரும் யோசிப்பாங்களே தவிர உன் இடத்துல இருந்து உனக்காக யோசிக்க இந்த சாயப்பா நான் தான் இருக்கேன். நிச்சயமாக உனக்கான எல்லா நல்லதுகளையும் உன் வாழ்வில் செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீ யாரையுமே எப்போவுமே திருத்தணும்னு நினச்சினா நீ தான் தோத்து போவ. எதுவாக இருந்தாலும் இந்த சாயப்பாட்டை விட்டுட்டீனா அனைத்தையும் அனைவரையும் திருத்தக்கூடிய வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஏங்குறது அன்புக்காக தான். உன்னை ஏமாத்துறவங்களும் அன்பினால் தான் ஏமாத்தினாங்க. அப்படி இருக்கும்போது இனிமேலாவது அன்பு பாசம்னு நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்னு கவனமாக உன் வாழ்க்கையை வாழப்பாரு. நீ தேடியும் கிடைக்காதது, தேடி வந்தாலும் நிலைக்காதது உனக்காக நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது சில சமயம் நீ விரும்பினதை உனக்கு கொடுக்காம போயிருக்கலாம். ஆனால் அதுக்கு நீ தகுதியானவன் இல்லைன்றதால கிடையாது. நீ விரும்பியதை விட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவன் என்பதால் தான் இப்போதைக்கு இது கிடைக்காம போயிருக்கே தவிர கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்டதை விட அழகான வாழ்க்கை உனக்கு அமையும் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ நினச்சது எதுவுமே கிடைக்காம போகும்போதெல்லாம் ஆதரவாய் வந்து ஆறுதல் சொல்வதற்கு இந்த சாயப்பா நான் இருப்பேன். இப்போதும் அப்படிதான். உனக்கு கிடைக்காததையும் நடக்காததையும் நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறதுக்காக இந்த ஆரத்தி தட்டோடு உன்னை தேடி வந்தேன். நல்லது நடக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு காலம் மிக மெதுவாக பயணமாகுது. ஐயோ தப்பு நடந்துருமோன்னு பயப்படுறவங்களுக்கு நேரம் மிக விரைவாக நடந்து போகுது. மனசு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நேரம் ஓடவே மாட்டேங்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கடகடன்னு நேரம் ஓடி போயிடுது. நேசிப்பவர்களுக்கு நேரம் போதவே மாட்டேங்குது. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் நேரமும் காலமும் ஒரே மாதிரி இருப்பது எல்லாமே மனப்பிரமதான். எப்போவுமே அந்த 24 மணி நேரம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி தான் கடந்து போகுது. ஆனால் மனசு துக்கத்தில் இருக்கிறவனுக்கு அது கஷ்டமாகவும் சந்தோஷத்தில் இருக்கிறவனுக்கு டைம் சீக்கிரம் முடிஞ்சது போலவும் தோணுவதெல்லாம் ஒரு மாயைதானே. எப்போவுமே என்ன நடந்தாலும் எல்லாமே கடந்து போகும், முடிஞ்சு போகுங்கிறது தானே உண்மை. நீயும் உன் கஷ்டம் கடந்து போகும், துன்பம் முடிஞ்சு போகுன்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே பழகி போயிருன்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கிட்டு எல்லாமே நன்மைக்கேன்ற மனப்பக்குவத்தில் வாழ ஆரம்பிச்சினா நடப்பது அனைத்தையும் உன் நன்மைக்காகவே
இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன். எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யாரால கிடைக்கும்னு எதுவுமே தெரியாம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் நிம்மதி. அந்த நிம்மதி எப்போதுதான் எனக்கு கிடைக்குமோ, என் வாழ்க்கை எப்போதுதான் சந்தோஷமாக மாறுமோன்னு தானே நீயும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்க. நீ பழகிற எல்லார்கிட்டையும் நீ உண்மையாக தான் இருக்க. ஆனால் மற்றவங்களுடைய உண்மை குணத்தை தெரிஞ்சுக்காம தான் எல்லாரையும் நம்பக்கூடிய ஆட்களாக நீ இருக்க. அவர்கள் உண்மை குணத்தை மறைச்சு வச்சிருக்கிறது அவர்களின் திறமையா, அல்லது அவர்களை பற்றி புரியாமல் அறியாமல் இருக்கிறது உன்னுடைய அறியாமையான்னு எனக்கு தெரியலை. யாருக்கிட்ட பேசினாலும் யாரிடம் பழகினாலுமே கூட அவங்க உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்க பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலதான். இதில் பலமானவனோ வேகமாக ஓடுறவனோ ஜெயிக்க முடியாது. தன்னால் முடியும், எல்லாத்தையும் சமாளித்து வாழ முடியும்னு நம்புபவன் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் என் செல்லமே. எப்போவுமே நீ முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உன்னுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீனா முழுமையான வெற்றியை நிச்சயமாக பெறுவாய். நீ நினைச்சதும் உன் வாழ்க்கையில நடந்தே தீரும். இறந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறதை விட, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறதை விட, இந்த நிகழ்காலத்தை நினைச்சு சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போறது தானே சரியாக இருக்கும். உன்னுடைய திறமையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் பற்றி தெரியாதவங்க ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாம நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் செய்யறதுக்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நல்ல விதையா போட்டாதான் செடி நல்லா வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும். அதே போல உனக்குள்ள நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில எப்பவுமே 2 போராட்டங்கள் தான். ஜெயிச்சவங்க அதை தக்க வச்சுக்கவும், தோத்தவங்க மறுபடியும் ஜெயிக்கிறதுக்காகவும் போராடிக்கிட்டே இருக்காங்க. சில சிறந்த தருணங்களுக்காக நீ காத்திருக்கும் போது பல சிறந்த வாய்ப்புகள் உனக்கு கடந்து போயிடும். எந்த வாய்ப்புமே சிறுசு பெருசு நினைக்காம எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு புத்திசாலித்தனமாக அதை உன் வாழ்க்கைக்கு சரியான விதத்தில் பயன்படுத்த தயாராக இரு. உன் வாழ்க்கையில் நீ பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும், பெருசாக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழணும்னா உன்னுடைய தினசரி பழக்க வழக்கங்கள் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியோட புதுசாக எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பி. இதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான அஸ்திவாரமாக இருக்கும் என் செல்லமே. நீ நம்பிக்கை இழக்கிற நேரத்தில் எல்லாம் நீ வந்த பாதையை பின்னோக்கி பார். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடந்து வந்துட்ட, இன்னும் கொஞ்ச தூரம் முன்னோக்கி போனினா முன்னேற்றம் தானாகவே உனக்கு கிடைச்சிடும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணங்களும் நோக்கங்களும் சரியாகவும் உண்மையாகவும் இருக்கும்போது நீ கவலையே படாத. எல்லா உறவுகளும் தானாகவே உனக்கு சரியாக அமையும். உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களையும் இந்த சாயப்பா நிச்சயம் நல்லபடியாகவே நடத்தி முடிப்பேன். நீ துணிஞ்சு சவாலான காரியங்களில் இறங்கும்போது அது நிச்சயம் உனக்கு பரிசு கொடுக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதையும் அது உனக்கு கற்றுக் கொடுக்கும். எப்போதுமே தைரியமா துணிவாக சவால்களை எதிர்கொள். உன் வாழ்க்கையில உனக்கு நல்லதே செய்வேன்.